அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் தான் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து இந்தியாவிலேயே தமிழகத்தில் உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் என்ற உயர்வை பெற்றது அதிமுக ஆட்சி காலத்தில். 2011 2021 வரை 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி. அந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு சிறப்பான ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நாட்டு மக்களுக்கு வழங்கியது. அந்த 10 ஆண்டு காலத்திலே தான் இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, அவருடைய மறைவுக்கு பிறகும் சரி, 67 கலை மற்றும் அறிவியல் கல்வியை கொண்டு வந்து ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி, தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்திலே பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து தமிழகத்திலே மிகப்பெரிய வரலாற்று சாதனையை அதிமுக அரசு படைத்தது. அம்மா இருக்கின்ற பொழுது 6 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முழுக்க முழுக்க மாநில அரசு நிதியில் இருந்து. ஆக 2011 2021 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டு காலம் நிறைவு பெற்று விட்டது. ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட அவர்களால் கொண்டு வர முடியவில்லை. ஒரு திறமையற்ற அரசாங்கம், ஒரு பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார். எதற்கெடுத்தாலும் மத்திய அரசில் இருந்து எங்களுக்கு நிதி கிடைக்கவில்லை, மத்திய அரசு மருத்துவக் கல்லூரி வழங்கப்படவில்லை என்று ஒரு கருத்தை சொல்லி தன்னுடைய கடமையிலிருந்து தட்டி கழிக்கின்றார். புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது மாநில அரசாங்க நிதியில் இருந்து 6 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தார்கள். இது அதிமுக சாதனை. 26 பாலிடெக்னிக் கொண்டு வந்தோம். 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தை கொண்டு வந்தோம். 7 சட்டக் கல்லூரி கொண்டு வந்தோம். பிஎட் கல்லூரி, ஐடி கல்லூரி கொண்டாந்து பல கல்லூரிகளை தமிழகத்தில் திறந்து இன்றைக்கு இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் என்ற பெயர் பெற்ற மாநிலம் அதிமுக ஆட்சியில். 2019-20 இந்திய அளவில் உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம். புரட்சி தலைவர் அம்மாவும் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 132 பேர் தான் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. அம்மா ஒரு கல்வியில புரட்சி மறுமலர்ச்சி கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதன் மூலமாக 10 ஆண்டு காலத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 154 பேர் உயர்கல்வி படித்து இந்தியாவிலேயே தமிழகம் உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் என்ற இலக்கை எட்டியது அதிமுக ஆட்சியில். அதே போல தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. இன்றைக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு டிஜிபி அலுவலகம் முன்பு காமராஜ் சாலையில் ஒருவரை கடுமையாக தாக்கப்படுகிறார். தாக்கப்பட்டவர் மீதே வழக்கு போட்டு சிறையில் அடைக்கின்ற ஆட்சி அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு இந்த ஆட்சியிலே மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதே போல காவலருக்கும் பாதுகாப்பு இல்லை. மக்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் காவலர்கள். அந்த காவலர்கள் 6 மாதத்தில் 6 காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னை நுளம்பூர் ரோந்து காவலரை தாக்கிய போதை கும்பல். அது மட்டுமல்ல, திமுக கட்சியினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு திருட்டு வழக்கிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கட்சியுடைய யோக்கியம் எப்படி என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு ஊராட்சி மன்ற தலைவரே திருட்டு வழக்கிலே கைது பண்ணிருக்கிறார் என்று சொன்னால்
இந்த கட்சியுடைய நிர்வாகிகள் எப்படிப்பட்டவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவர் மீது ஏற்கனவே 10 வழக்குகள் இருப்பதாக பத்திரிகைகளில் செய்தி வந்தது. அதே போல இன்றைக்கு தமிழகத்தில் எது கிடைக்குதோ இல்லையா, போதைப் பொருள் எளிதாக கிடைக்குது, பல ரூபத்தில் வருது போதைப் பொருள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற ஒரே ஆண்டு காலத்தில் தமிழகத்திலே போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. இந்த அரசாங்கம் இரும்பு கரம் கொண்டு போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சட்டமன்றத்தில் நான் தெரிவித்தேன், ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்தேன், பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்தேன், அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டேன். ஆனால் முதலமைச்சர் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை. என்னுடைய கோரிக்கையை அவர் ஏற்கவில்லை, கண்டுகொள்ளவில்லை. அதனால் இன்றைக்கு தமிழகத்திலே போதை நிறைந்த மாநிலமாக இன்றைக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. கிராமத்திலிருந்து நகரம் வரை போதைப் பொருள் விற்காத இடமே கிடையாது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே ஒரு டிஜிபி இருந்தார், உங்களுக்கு நன்றாக தெரியும். கஞ்சா அந்த போதைப் பொருளை தடுப்பேன் என்று சொல்லி 2.0, 3.0, 4.0 போட்டார். கடைசியில் போட்டு ரிட்டையர் ஆனது தான் மிச்சம். கடைசி வரைக்கும் எந்த முயற்சி எடுக்கல. ஏன்னா பெரும்பாலும் திமுக கட்சிக்காரர் தான் இந்த போதைப் பொருள் விற்பனை செய்வதற்கு துணை நிற்பதாக தகவல். 2022ஆம் ஆண்டு என்று நான் கருதுகின்றேன். காவல்துறை மானிய கோரிக்கை அந்த கொள்கை விளக்க குறிப்பில் 20ஆம் பக்கத்தில் 2வது பேரால் குறிப்பிட்டிருக்காங்க. கல்லூரிக்கு அருகில், பள்ளிக்கு அருகில் 2348 பேர் கஞ்சா வைத்திருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்டது 148 பேர். நான் சட்டமன்றத்தில் முதலமைச்சரை கேள்வி கேட்டேன். நீங்கள் தயாரிக்கு முதலமைச்சர் தயாரித்து அந்த கொள்கை குறிப்பை வெளியிட்டிருக்கிறீங்க. ஆக கண்டுபிடிக்கப்பட்டது 2348 பேர் என்றால் கைது விட்டது 148. மற்றவர்கள் எங்கே போனார்கள், ஏன் கைது செய்யவில்லை என்று கேட்டால் பதில் இல்லை. ஏன்னா மற்றவர்கள் திமுக காரர்கள். எப்படி கைது பண்ண முடியும், எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும், அப்புறம் எப்படி எங்கே போய் கஞ்சாவை தடுத்து நிறுத்த முடியும், இல்லை போதைப் பொருளை எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? இதுதான் நிலைமை. அதோட திமுகவுடைய பொதுக்குழு நடக்குது. அந்த பொதுக்குழுவில் என்னை முதலமைச்சர் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றுகின்றார். அதில் பேசும்போது அந்த பொதுக்குழுவில் திரு ஸ்டாலின் பேசுகிறார், இரவிலே கண்மூடி காலையிலே கண் விழித்து பார்க்கின்ற பொழுது எங்களுடைய கட்சிக்காரர்களால் ஏதாவது பிரச்சனை வந்துவிடும் என்ற அச்சத்தில் நான் கண் விழிக்கின்றேன் என்று அவரே அந்த கூட்டத்தில் பேசினார். அப்படின்னா அந்த திமுக கட்சிக்காரருடைய நிலை என்னன்னு பாருங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலைமை தான் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதனால சட்ட ஒழுங்கை பராமரிக்க முடியல, காவல்துறை கைகள் கட்டப்பட்டுகின்றன, சுதந்திரமாக செயல்பட முடியல. ஏன்னா ஒரு முதலமைச்சர், திமுக கட்சி தலைவர், அவர் பொதுக்குழுவிலே இப்படிப்பட்ட கருத்தை சொல்லுகின்ற பொழுது திமுகவுடைய நிர்வாகிகள் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தமிழகம் சட்ட ஒழுங்கிலே மிக மோசமான நிலைக்கு சென்று விட்டது. இன்றைக்கு சிறுமிக்கு பாதுகாப்பு கிடையாது, முதியவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இன்றைய அரசாங்கம் தள்ளாடி கொண்டிருக்கின்றது சட்டத்தை காப்பதற்கு. அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம். யார் அந்த சார்? இந்த சார் அதிமுக ஆட்சியாளர் அவர் கண்டுபிடிக்கப்படுவார். அதிமுக ஆட்சியாளர் கண்டுபிடிக்கப்படுவார். எந்த சார் எங்கே போய் பிரியாணி சாப்பிட்டார், அந்த சார் யார் என்று நாட்டு மக்களுக்கு தெரியும், இந்த மாநகர மக்களுக்கு தெரியும். ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் அதை சரியான முறையிலே விசாரணை மேற்கொள்ளவில்லை என்றுதான் மக்களுடைய எண்ணங்கள். அப்படித்தான் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். அதிமுக ஆட்சிக்கு அவர்கள் இதற்கெல்லாம் முழுமையான தீர்வு காணப்படும்.
இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஊழல் நடக்காத துறையே இல்லை. எல்லா துறையிலும் ஊழல், லஞ்ச லாவணியம் முடிகட்டு பறக்குது. உங்களுக்கு தெரியும் டாஸ்மாக் ஊழல். இன்றைக்கு இடி டாஸ்மாகில் முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடித்து பத்திரிகைகளை செய்தி வெளிவந்தது. முதற்கட்டமாக 1000 கோடி முறைகேடு டாஸ்மாகில் நடைபெற்றதாக செய்தி வெளிவந்தது. முழுமையாக விசாரிக்கப்பட்டால் சுமார் 40,000 கோடி இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் மட்டும் முறைகேடு நடந்திருக்கும் என்று அவர்கள் பத்திரிகையிலே செய்தி வெளியிட்டிருக்கிறார். அதோட ஒரு அமைச்சர் இருந்தார், யார் என்று உங்களுக்கு தெரியும், 10 ரூபா அமைச்சர். யார் உங்களுக்கு தெரியுமில்ல? சத்தமா சொல்லுங்க. அவர் தான் இந்த 10 ரூபா திட்டத்தை துவக்கி வச்சார். ஏதோ தொடங்கி வைப்பாங்க. இந்த 10 ரூபா திட்டத்தை தொடங்கி வச்ச அமைச்சரா இப்ப அமைச்சரவையிலிருந்து காணாம போயிட்டாங்க. இன்றைக்கு தமிழகத்தில் சுமார் 6000 மதுக்கடைகள் இருக்கின்றன. பெரும்பாலான மதுக்கடைக்கு இருக்கின்ற அந்த பார்லாம் அதிகமா திமுக நிர்வாகிகளை எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு ஒரு பகுதியில் 3 பார் எடுத்திருந்தா அதில் 2 பாரை மூடிட்டு 1 பார் நடத்துறாங்க. 2 பாருக்கு அது மாதம் இருக்கிற சந்தா தொகை கட்டுறதில்லை. 1 பார்ல வித்து கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதோட ஒரு நாளைக்கு டாஸ்மாக் கடையில், மதுபான கடையில் 1.5 கோடி பாட்டில் வைக்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமாக வாங்குறாங்க. அப்படி 10 ரூபா அதிகமாக வாங்கும்போது 1.5 கோடி பாட்டிலுக்கு ஒரு நாளைக்கு 15 கோடி மேலிடத்துக்கு போக சொல்றாங்க. மேலிட யாருன்னு உங்களுக்கு தெரியும். மாதத்துக்கு 30 நாள் 450 கோடி இந்த டாஸ்மாக்ல ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகம் வாங்க மட்டும் 450 கோடி வசூலாகுது. வருஷத்துக்கு 5400 கோடி. 4 ஆண்டுல சுமார் 22,000 கோடி ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகம் வாங்குறது. 22,000 கோடி மேலிடத்துக்கு. இப்படிப்பட்ட ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல். அதோட திமுக இருக்கிற ஒரு அமைச்சர் சொன்னார், நாம சொல்லல, அவருடைய அமைச்சரவையில் இருக்கிற ஒரு அமைச்சரே சொல்றார். திரு சபரீசன் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் 30,000 கோடி கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறிக் கொண்டிருப்பதாக வழங்கிய செய்தி. இதுக்கு இன்ன வரைக்கும் முதலமைச்சர் மறுப்பே கொடுக்கல. அப்படின்னா எவ்வளவு கொள்ளையடித்திருப்பா என்பதை நீங்கள் எண்ணி பாருங்க. இப்படி துறை வாரியாக ஊழல் செய்த பணம் இப்படி தடுமாறி கொண்டிருக்கிறது. அதே போல இன்றைய தினம் மதுரை மாநகராட்சி, அந்த மதுரை மாநகராட்சியில் அந்த வரி வசூல்ல முறைகேடு நடந்திருக்கு. சுமார் 200 கோடி முறைகேடு நடந்திருக்கு. அந்த 200 கோடி மக்களுடைய வரி பணம். வீட்டு வரி செலுத்துறவங்க, கடை வரி செலுத்துறவங்க, குடிநீர் செலுத்துறவங்க, குப்பை வரி செலுத்துறவங்க, போதாததுக்கு மதுரை மாநகராட்சி அங்க இருக்க ஆட்டுக்கு, மாட்டுக்கு, அதோட பன்றிக்கு கூட போட்டாங்க. அந்த பன்றி கூட விட்டு வைக்கல. அப்படி பன்றிக்கு போட்ட வரியிலும் ஊழல் செய்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். இது எவ்வளவு மோசமானது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். 200 கோடி கண்டுபிடித்ததாரு திமுக அரசாங்கம். ஊழல் செய்தது திமுக மேயர். ஆனா அவர்களை கைது செய்யல. அவருடைய கணவர் கைது செய்து இன்னைக்கு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். திமுகவை சேர்ந்த 5 மண்டல குழு தலைவர்கள் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. 2 நிலைக்குழு தலைவர் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. சில அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறாங்க. இப்படி வரி வசூல்ல அதிகமான முறைகேடு செய்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம், திமுக நிர்வாகம், திமுக மாநகராட்சி, திமுக மேயர் இருக்கின்ற மாநகராட்சி. இதேபோல காஞ்சிபுரத்தில் ஊழல், பங்கு பிரிப்பதில் ஊழல், அங்கே நம்பிக்கையில்லா தீர்மானம், கோவையில பிரச்சனை, திருநெல்வேலியில பிரச்சனை. எல்லா பகுதியிலுமே அங்கே வரி முறைகேடு நடக்கிறது மற்றும் ஊழல் செய்த பணத்தை பிரிப்பதிலே பிரச்சனை ஏற்பட்டு
ஆளுங்கட்சி திமுக ஆளுங்கட்சி கவுன்சிலர்களே நம்பிக்கையில்லா தீர்மானம். இப்படி ஒரு அவல ஆட்சி இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை எண்ணி பார்க்க வேண்டும். அதோட மிக மிக மோசம். எல்லாம் பணத்தை திருடுவாங்க, நகை திருடுவாங்க. ஆனா திமுக ஆட்சியில் உறுப்பை திருடுவாங்க, கிட்னி திருடுறாங்க. இன்றைக்கு கொடுமையிலே கொடுமை வறுமை. அப்படி வறுமையால் வாடுகின்ற ஏழைகள் அவருடைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக பணத்தாசை காட்டி அவளை அழைத்து சென்று அவருடைய கிட்னியை அவர்கள் எடுக்கப்பட்டு விற்பனை செய்வதாக பத்திரிகைகளை செய்தி வந்திருக்குது. இந்த செய்தி அரசாங்க கவனத்திற்கு சென்றவுடன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், திமுக சட்டமன்ற உறுப்பினர், அவருடைய மருத்துவமனை, அந்த மருத்துவமனையில் தான் இந்த கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக தகவல் அடிப்படையிலே இந்த அரசாங்கம் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு போய் அங்கே சோதனை செய்கின்றார்கள். இந்த சோதனையிலே முறைகேடு நடைபெற்றது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது? உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்கின்ற அனுமதியை ரத்து பண்ணியது. முறைகேடு செய்தவர்களை கைது செய்யவில்லை. ஆளுங்கட்சி எம்எல்ஏ என்ற காரணத்திற்காக அவரை கைது செய்யவில்லை. மற்றொன்று, நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஒரு பெண் வறுமையின் காரணமாக அவரும் அந்த கிட்னியை வழங்குவதற்கு புரோக்கர் மூலமாக முயற்சி செய்து அந்த கிட்னி எடுப்பதற்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. அந்த பெண்மணி உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் போய் சிகிச்சை பெறுகின்ற பொழுது ஸ்கேன் பண்ணும்போது கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுக்கப்பட்டதுன்னு சொன்னோம்னா அந்த பெண் அதிர்ச்சி விட்டாங்க. நான் கிட்னி தானே கொடுக்குறேன், எப்படி கல்லீரல் எடுத்தாங்க? ஆக இப்படி திருட்டு கும்பல் ஆட்சி தொடர வேண்டுமா? சொல்லுங்க, தொடர வேண்டுமா? எவ்வளவு கொடுமை! ஏழைகளை காப்பாற்றுகின்ற அரசாங்கம், ஏழைகளை காப்பாற்றுகின்ற சட்டமன்ற உறுப்பினர், அதற்காகத்தானே மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் வறுமையிலே வாடுகின்ற பொழுது அந்த வறுமையை மையமாக வைத்து தம்முடைய உறுப்புகளை திருடுவது எந்த விதத்தில் நியாயம்? நீதிமன்றம் கேள்வி மேல கேள்வி கேட்டு புலந்து எடுத்துட்டு மிக மோசமான ஆட்சி, ஒரு கேவலமான ஆட்சி. அது மட்டும் இல்ல, அதிமுக ஆட்சியில பல திட்டங்களை கொண்டாந்தோம். அதையெல்லாம் திமுக ஆட்சியில அப்படி விட்டுட்டாங்க. இன்னைக்கு இந்த மாநகராட்சி பகுதியில் கழிப்பறை சுத்தம் செய்யணும். முதல் பார்த்தீங்கன்னா ஒரு கழிப்பறை 2022ஆம் ஆண்டு என்று கருதுகிறேன். அந்த 22ஆம் ஆண்டில் கழிப்பறை சுத்தம் செய்கின்ற பொழுது ஒரு கழிப்பறைக்கு சுமார் 4 ரூபாய் என்று கருதுகிறேன். அதே 23, 24 அந்த கழிப்பறை சுத்தம் செய்வதற்கு சுமார் 363 ரூபாய். ஒரு கழிவறை சுத்தம் செய்வதற்கு 363 ரூபாய். அதில் மட்டும் சுமார் 450 கோடி சென்னை மாநகராட்சியிலே ஊழல் நடைபெற்றதாக செய்தி வந்திருக்குது. இதில் 3 பகுதி, ராயபுரம் என்று கருதுகிறேன், இன்னும் 2 பகுதியில் இந்த மெகா ஊழல் நடைபெற்றிருக்கு. கொடுமை. ஒரு மாசத்துல இருந்தா புதுசா கழிப்பறை கட்டிடலாம். அந்த அளவுக்கு இந்த கழிவறை சுத்தம் செய்கின்ற ஒரு டாய்லெட் சுத்தம் செய்வதற்கு 363 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டு கொள்ளையடித்து சொன்னால் மக்களுடைய பணம் எப்படி மேலிடத்தில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணுங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் திருமண உதவி திட்டம். நாளைக்கு தங்கம் 26, 50,000, ஒரு பவன், அதையும் நிறுத்திட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சி நடந்தவுடன் மீண்டும் திருமண உதவி திட்டம் தொடரும். ஏழைகளுக்காக கொடுக்கப்பட்ட திட்டம், அம்மா செங்கலில் விதிக்கப்பட்ட திட்டம். அதோட இந்த திருமண உதவி திட்டத்தில் இடம்பெறுகின்ற மணப்பெண்ணுக்கு 10 சேலை கொடுக்கப்படும், மணமனுக்கு 10 வேஷ்டி கொடுக்கப்படும்.
நம்முடைய சகோதரிகள் உரிய நேரத்தில் பணிக்கு செல்ல வேண்டும். பணி முடியும் பொழுது வீடு திரும்பணும். அதுக்காக மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது அம்மா இருசக்கரம் வாங்கணும். மானிய விலையில் கொடுக்கப்படும் என்ற தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டாங்க. துரதிருஷ்டவசமாக அம்மா மறைந்தாலும் அம்மாவுடைய அரசு அம்மா கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற விதமாக பாரத பிரதமரை நேரடியாக அழைத்து வந்து கலைவாணர்களே அம்மா இருசக்கர வாகன நிகழ்ச்சியை நடத்தி சுமார் 2,86,000 நம்முடைய சகோதரிகளுக்கு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு மானியம் கொடுத்தோம். ஒவ்வொரு இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு 27,000 மானியம். அதை மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு 3 லட்சம் 5 லட்சம் சகோதரிகளுக்கு மானிய விலையில அம்மா இருசக்கர வாகனம். அதே போல ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர் எங்களுடைய கோரிக்கை வச்சாங்க. வேண்டைக்கு பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து போச்சு, உதிரிப்பாங்கெல்லாம் விலை உயர்ந்து போச்சு, மற்ற பொருள்லாம் விலை உயர்ந்து போச்சு, எங்களால் சமாளிக்க முடியல. ஆகவே நாங்கள் புதிதாக ஆட்டோ வாங்கினா மானியம் வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. அந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தில் ஓட்டுநராக பதிவு செய்கின்றவர்கள் புதிதாக ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படணும். புதிதாக ஆட்டோ வாங்கினா 70,000 மானியம். அதே போல நம்முடைய பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் திறமையானவர்களாக இருக்க வேண்டும். அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் திறந்த மாணவர்களாக திறமையானவர்களாக உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி கிடைக்க வேண்டும், விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மாண்பு அம்மாவர்கள் தொலைநோக்கு சிந்தனையோடு நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கின்ற திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த விடிய அதிமுக அரசு வந்து அதை நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்ததுடன் நம்முடைய மாணவர் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு திறமையான கல்வி கிடைப்பதற்கு லேப்டாப் கொடுக்கப்படும். அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டு காலத்தில் 52,30,000 மாணவ மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தோம். 7,300 கோடி இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதெல்லாம் வரலாற்று சாதனை. இப்படி ஒரு திட்டமாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருக்குதா? எதுவுமே கிடையாது. அத்தனையும் பொய் செய்தி தான். அம்மா உணவகம் இன்னைக்கு வேண்டுமெனே திட்டமிட்டு புரட்சி தலைவி அம்மாகள் ஏழைகள் மலிவு விலையிலே உணவு அருந்த வேண்டும், வயிறார உணவு உண்ண வேண்டும் என்ற அடிப்படையிலே அம்மா உணவகத்தை கொண்டு வந்தார்கள். இன்றைய ஆட்சியாளர் வேண்டுமெனே திட்டமிட்டு அவருக்கு வழங்குகின்ற அந்த பொருளுடைய அளவை குறைத்து விட்டார்கள். அதில் பணிபுரிகின்ற ஊழியருடைய எண்ணிக்கை குறைத்து விட்டார்கள். எப்படியாவது இந்த அம்மா உணவகத்தை மூட வேண்டும், அதுதான் அவருடைய திட்டம். ஆனால் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஒரு பக்கம் வருவாய் அதிகம், ஒரு பக்கம் கடன் வாங்குறீங்க, திட்டம் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த அரசாங்கம் ஒரு திறமையற்ற அரசாங்கம் மட்டும் இல்ல, ஊழல் நிறைந்த அரசாங்கத்திற்கு இதுவே சான்று. எதுவுமே செய்யலையே. எவ்வளவு திட்டத்தை சொன்னோம், எத்தனை கல்லூரியை திறந்தோம், எத்தனை பாலங்கள் கட்டி கொடுத்தோம், நிறைய பாலங்கள், 1 2 இல்லை, அவ்வளவு பாலம். சென்னை மாநகரத்தில் மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 நீ எண்ணி பார்த்தீங்கன்னா 63,000 கோடி ஒரே திட்டத்துக்கு. மத்திய அரசு அனுமதி வாங்கி இந்தியாவிலேயே ஒரு திட்டத்திற்கு 63,000 கோடி அடிக்கல் நாட்டிய அரசாங்கம். இதுவரை இந்திய வரலாறுல எந்த மாநிலத்திலும் ஒரு திட்டத்திற்கு 63,000 கோடி நிதி ஒதுக்கீடு கிடையாது. அப்படி ஒரு திறமையான அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 118.90 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த ரயில் பாதை அமைக்க கிட்டத்தட்ட 21/11/2022 உள்துறை அமைச்சர்களை அழைத்து வந்து அடிக்கல் நாட்டினார். இது அதிமுக சாதனை, ஒரு சாதனை. இப்படி உங்களுடைய ஆட்சியில பார்க்க முடியுமா? ஒரே ஒரு சாதனை பார்க்கலாம், ஊழல் செய்வதிலே சாதனை புரிந்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். 2016 அதிமுக ஆட்சியில் இந்த மெட்ரோ ரயில் திட்டம் எப்படி செயல்பட்டது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட நடைபெற்றிருக்கின்றேன். என்றால் இன்றைக்கு முதலமைச்சர் வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக ஆட்சியில் எந்த திட்டத்தையும் நிறைவேறவில்லை என்ற தவறான தகவலை சொல்லிக் கொண்டிருக்கின்ற காரணத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 10 ஆண்டு கால ஆட்சியிலே செய்த சாதனைகள் பல. அதில் 21/9/2016 அன்று சென்னை விமான நிலையம் லிட்டில் மவுண்ட் வரை முதல் மெட்ரோ போக்குவரத்தினை மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதை துவக்கி வைத்தார்கள்.
14/5/2017 நான் முதலமைச்சர் இருந்த காலம் திருமங்கலம் முதல் நேரு பூங்கா வரை மெட்ரோ ரயில் போக்குவரத்து. 25/5/2018 நேரு பூங்கா முதல் சென்னை சென்ட்ரல் வரை மற்றும் சைதாப்பேட்டை முதல் ஏஜி டிஎம்எஸ் வரை. 2019 ஏஜி டிஎம்எஸ் முதல் அன்னாரப்பேட்டை வரை மெட்ரோ துவக்கி வைத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் மெட்ரோ ரயில் திட்டம் இன்னைக்கு மக்களுடைய பயன்பாட்டு கொண்டாந்துருக்கிறோம். இத்துடன் மெட்ரோ ரயில் கட்டம் 1 18,350 கோடியில் இன்றைக்கு 45.1 கிலோமீட்டர் நீளத்திற்கு பணிகள் முடிவு பெற்று இந்த திட்டத்தை நிறைவு செய்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 14/2/2020 திருவொற்றியூர் லிம்கோ வரை மெட்ரோ ரயில் கட்டம் 1 நீடிப்பு வழித்தடத்தினை என தலைமையில் மாண்புமிகு பாரதமர் அவர்களை தொடக்கி வச்சாங்க. 3770 கோடியில் 9.051 கிலோமீட்டர் நீடிப்பு பணிகள் மெட்ரோ கட்டம் 2 மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டாந்தோம். இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் செய்த சாதனை. அதே போல பல பாலங்கள் இந்த பகுதியில் நிறைய கட்டி கொடுத்தோம். பல பாலங்கள் அதிமுக ஆட்சியில் தான் கட்டி கொடுத்தோம். இன்றைக்கு சென்னை மாநகராட்சி வளர்ந்து வருகின்ற மாநகராட்சி. இந்த வளர்ந்து வருகின்ற மாநகராட்சியில் மக்கள் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிற காலத்தில் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. ஆகவே போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அதிகமான பாலங்கள் அதிமுக ஆட்சியில் தான் கட்டி கொடுக்கப்பட்டது என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். பல பாலங்கள் கட்டி கொடுத்துருக்குறோம். ஸ்டிக்கர் ஒட்டி திறக்கிறதுக்கு மட்டும் நாம பெற்ற பிள்ளைக்கு அவர் பேர் வச்சுட்டு இருக்காரு. ஊரூரா போய் பேர் வைக்கிறார். அவர் கொண்டாந்த கட்டடம் அவருடைய தந்தை பேர்ல அங்கங்க நூலகம் கட்டினார். அது ஒண்ணுதான் அவருடைய ஆட்சியில் பார்க்க முடியும். அப்புறம் கார் பந்தயம் நடத்துறார். நாட்டுக்கு அதுதானே முக்கியம். மக்கள் வறுமையில் கஷ்டப்பட்டு இருக்காங்க, பல பிரச்சனைகளை துடிச்சிட்டு இருக்கிறாங்க. துடிக்கின்ற மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து அவளை காப்பாற்றுகின்ற அரசாங்கம் கார் பந்தயம் நடத்துது. பல 100 கோடி ரூபாயில் யாருடைய மத்திய பையில் கார் பந்தயம் நடத்துகின்ற அரசு நமக்கு தேவையா? பேனா வைக்கிறாங்க, பேனா வைக்க நாங்கள் வேண்டாங்களே. எழுதாத பேனா எங்கே வச்சா என்ன? நடுக்கட்டில் கூட வச்சா தான் பேனா வச்ச மாதிரி இருக்குமா? சரி, நினைவு மன்றம் கட்டுறீங்க, உங்கள் தலைவர் கட்ட வேண்டியது, அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஒரு முன்னாள் முதலமைச்சர், கட்சியுடைய தலைவர், அவர் இருந்த காலத்தில் பல திட்டங்களை கொண்டாந்தாரு. நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக அவருக்கு நினைவு மன்றம் கட்டிங்க, ரைட்டு. அவருக்கு முன்னாடியே நினைவு மன்றத்துக்கு முன்னாடியே ஒரு 2 கோடியில் பேனா வச்சுருப்பாங்களே. சரி, அப்படித்தான் பேனா கொடுக்கணும். எழுதுகிற பேனாவை அரசு பள்ளி படிக்கிற மாணவர் கொடுங்க, அவர் மாணவர் பாராட்டுவாங்க. இது அதிமுக கட்சிக்காரருக்கு தான் இந்த எண்ணம் வரும். திமுக கட்சிக்காரருக்கு எண்ணம் வரவே வராது. பாருங்க, பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு காலனி, சீருடை, விலையில்லா புத்தகம், கொண்டு போறதுக்கு பை, பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள், திறமையான கல்வி கிடைக்க மடிக்கடி எல்லாம் கொடுத்து அதிமுக ஆட்சி. இன்னைக்கு இந்தியாவிலேயே கல்வி கற்பனை எண்ணிக்கை உயர்த்திருக்குன்னு சொன்னா அந்த மாணவனுடைய எண்ணங்களை நிறைவேற்றணும். கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவன் கூட இன்றைக்கு கல்வி அறிவு பெறுகின்ற சூழ்நிலையை உருவாக்கியது அதிமுக அரசாங்கம். இந்த அரசாங்கம் மாதிரியே இருக்கிறாங்க. எதுக்கோ செலவு பண்றீங்க, வீண் செலவு பண்றீங்க. ஆனா உண்மையிலே மக்களுடைய பயன்பாட்டுக்கு செலவழித்தா நன்றாக இருக்கு என்பதை மட்டும் இந்த நேரத்தில் கேட்கிறேன். அது மட்டும் இல்ல, அடிக்கடி சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி பஸ்ஸை தூக்கிட்டு ஊர் ஊரா போடணும். ஸ்டாலின் அவர்களே, நீ நல்லா விளம்பரம் பண்ணி கொடுத்துட்டீங்க, நன்றி. எல்லா பத்திரிகையிலும் போட்டா, ஊடகத்திலையும் போட்டா, சுந்தரா டிராவல்ஸ் தூக்கிட்டு போடாருன்னு. இது நல்ல விளம்பரம் ஆச்சு. மக்கள் இந்த பஸ் எப்படி இருக்குன்னு வந்து பல பேர் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட 153 சட்டமன்ற தொகுதி எழுச்சி பயணத்தில் நேரடியாக போய் மக்களை சந்திச்சு சுமார் 65 லட்சம் பேர் நேரடியாக நான் சந்தித்து விட்டு இப்பொழுது
வேற அண்ணாவுடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திலே உங்களை சந்தித்து பேசுகின்ற பாக்கியத்தை கிடைச்சுகிறார். அந்த எழுச்சி பயணத்தின் போது மக்களுடைய உணர்வுகளை பார்க்க முடிஞ்சது. இந்த ஆட்சி எப்பொழுது முடிவு கட்டப்படும், மக்களோட ஆட்சிக்கு முடிவு கட்டின தேர்தல் 2026 தேர்தல் என்று அவருடைய ஆரவாரம் மகிழ்ச்சி மூலமாக வெளிப்படுத்தினார். இன்றைக்கு இன்னொன்னு சொல்றாரு. அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சட்டமன்றத்தில் வாதம் நடத்திட்டு இருக்கும்போது பேசினார். எதிர்கட்சி என்றால் அரசியல் செய்யாம என்ன அவிலா செய்யும் சொன்னார் திரு ஸ்டாலின் அவர்களே. அதுதான் இப்போ உங்களுக்கு பொருந்தும். எதிர்கட்சின்னா அப்படிதான் சொல்லுவோம். நடக்கிற பிரச்சனையை சொல்றது தானே எதிர்கட்சி. அதுக்கு தானே மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. பிரதான எதிர்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மக்களுக்கு எப்பொழுதெல்லாம் பிரச்சனை ஏற்படுதோ அந்த பிரச்சனை சட்டமன்றத்திலையும் கொண்டாடுவோம், வெளியில் பொதுக்கூட்டத்திலையும் பேசுவோம். அதை தீர்ப்பது அரசுடைய கடமை. அதை தட்டி கழிக்க கூடாது. அதற்கு ஏதாவது களம் கற்பிச்சு அவதூறு செய்தி வெளியிட்டு கொண்டிருந்தீங்களா 2026 தேர்தலில் நீ நிக்கிற இடத்துல டெபாசிட் கூட வாங்க முடியாது. ஸ்டாலின் அவர்களே, இன்னொன்னு பேசுறாரு. இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு பாவம். அவர் நாணவாதையும் மறந்து விட்டது. யார் உங்களுக்கு தெரியும்? உதயநிதி ஸ்டாலின் ஏதோ பேசிட்டு இருக்கார். இன்றைக்கு பேசுறாரு ஒரு கூட்டத்தில், ஒரு திருமண நிகழ்ச்சியில் பேசுறாரு. நான் கேள்விப்பட்டேன். திராவிட மாடல் அரசின் சாதனைகள் எடப்பாடியின் கண்களை உறுத்தி கொண்டிருக்குதான். கண்ணெல்லாம் நல்லா தான் இருக்குது, என்னெல்லாம் உறுத்தல. உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்க பேசுங்க, கருத்து சொல்லுங்க, தவறு இல்லை. ஆனா வேண்டுமென்றே திட்டமிட்டு தவறான கருத்தை சொல்லிக்கிட்ட பொழுதுதான் அதுக்கு பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படும். அவர் சொன்ன கருத்து, அறநிலைத்துறை சார்பாக 10 கல்லூரிகள் அறிவிக்கப்படணும். நாங்கள் கேட்கின்ற கேள்வி, இதுக்குன்னு ஒரு துறை இருக்குது, உயர்கல்வித்துறை இருக்குது. அந்த உயர்கல்வித்துறையில் நீங்க அறிவிங்க, தவறு என்று சொல்லவில்லை. அப்படித்தானே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது உயர்கல்வித்துறையில் இவ்வளவு கல்லூரிகள் நாங்கள் அறிவிச்சு திறந்து நடைமுறை கொண்டாந்தோம். ஏன் அரசாங்கம் திவால் ஆகிட்டுதா? பணம் இல்லையா அரசாங்கத்தில்? அப்படித்தானே நினைக்க தோன்றுது. இன்னைக்கு அறநிலைத்துறையில் இருக்கிற அந்த நிதியை எடுத்து நீங்கள் கல்லூரி கட்டுறீங்களா, அந்த கல்லூரி விரிவாக்கம் செய்ய வேணும். அது கூடுதல் பாடத்திட்டம் கொண்டாட வேணும். அது தொடர் செலவு. அப்போ அந்த மாணவர்கள் நிதி இல்லாமல் இருந்தால் அந்த மாணவர்கள் பாதிக்கப்பட்டு, இது நீங்க உயர்கல்வித்துறையில் இருக்கின்ற பொழுது நிதி தாராளமாக அந்த கல்லூரிக்கு கிடைக்கும். அதை வச்சுதான் நான் குறிப்பிட்டேன். இன்னொன்னு சொல்றாரு, இப்பதான் போய் நம்ம பார்த்து அங்க இருக்கிற அறநிலைத்துறை சார்பாக திருமணம் நடத்தி வச்சுட்டு இருக்காரு. இதெல்லாம் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருந்த போது இதய புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற போது பல்லாயிரக்கணக்கான பேர்களுக்கு, ஏழைகளுக்கு திருமணம் நடத்தி வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எங்களை பார்த்து ஸ்டிக்கர் ஒட்டி தான் நீங்க ஒவ்வொன்றா நீங்க செயல்படுத்திட்டு இருக்கிறீங்க. உங்களை பார்த்து நாங்க காப்பி அடிக்கல, எங்களை பார்த்து தான் நீங்க அந்த ஒவ்வொரு திட்டத்தையும் கொண்டாந்துருக்கிறீங்களே ஒழிய அதிமுக பொறுத்த வரைக்கும் அதற்கென்று திட்டங்கள் வகுக்கப்படும், அது முறையாக செயல்படுத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இந்த பத்திரிகை ஆளுங்கட்சியா இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமி தான் பேசினா, எதிர்கட்சியா இருக்கும் போது தினந்தோறும் நம்மளை பத்தி தான் பேசலாம். பரவாயில்ல, பத்திரிகை நம்மளாலதான் விற்கிது, இல்லைன்னா விற்காத போகுது. இதுல நேற்றைய தினம் தினமலர் பத்திரிகையில் வருது, பல மாவட்டங்களில் 16ஆம் தேதி முதல் கனமழை பெய்யும், வங்கக்கடையில் காற்றழுத்த தாழ்வு. இதன் காரணமாக தமிழகத்தில் பல மாவட்டங்களில் புதுச்சேரி காரைக்கால் பகுதி இடிமுண்டலுடன் பெய்யும். இதில் தமிழகத்தில் வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை. நான் தருமபுரியில் எழுச்சி சுற்றுப்பயணத்தை வச்சுருந்தேன், 17-18 வச்சுருந்தேன். இந்த பத்திரிகை பார்த்துட்டு வானிலை ஆராய்ச்சி மையத்தையும் கேட்டேன். வானிலை கேட்கும்போது அவர்கள்
மழை வருது உறுதினாங்க. அதனால் நாங்கள் அந்த தேதியில் அந்த எழுச்சி பயணத்தை மேற்கொள்ளாமல் பிறகு ஒரு தேதி இந்த மாதம் 28, 29ஆம் தேதி தருமபுரி மாவட்டத்தில் எழுச்சி பயணம் தொடரும் என்று அறிவித்தோம். உடனே இன்னைக்கு பத்திரிகையில் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் சந்திக்கிறார், பேச்சுவார்த்தை நடத்துகிறார், உள்கட்சி பிரச்சனை தீர்வு. பத்திரிகையாளர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை எவராலும் கொண்டு பண்ண முடியாது. சொல்றேன், எழுதிங்க. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம். ஒரு முள் இம்மி அளவால் நான் விட்டு கொடுக்க மாட்டாங்க. சில பேரை கைக்கூலியாக வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டு இருக்கிறீங்க. அந்த கைக்கூலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம். அதுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும். சில பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆர்சி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. மன்னிச்சு அவர்களை அரவணைத்து துணை முதலமைச்சர் கொடுத்தோம், உயர்ந்த பதவியை கொடுத்தோம். மீண்டும் அவர்கள் திருந்த பாடில்லை. புனிதமாக அண்ணா திமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுரைக்கி மற்றவர்களை கட்சியில் சேர்த்த வேணுமா? அது தொண்டனுடைய சொத்து. தலைமை கழகம் தொண்டனுடைய சொத்து. நீங்க போய் அடிச்சுட்டு இருக்கணும், அவரெல்லாம் கட்சியில் சேர்த்திக்கணும். இன்னொருவர் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு 18 பேரை கடத்திட்டு போனீங்க எம்எல்ஏ. அவர்களை கட்சியில் சேர்த்து இதெல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது? நான் தொண்டனாக இருந்து உயர்ந்திருக்கிறேன். எனக்கு உறுதியான எண்ணம் உண்டு, உறுதியான மனநிலை உண்டு. எதற்கும் அஞ்சாத, யாரை என்னை மிரட்டியும் பார்க்க முடியாது. எப்பொழுது சொல்லுகின்றேன், இதுவரை கடந்த காலத்திலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி, இப்பொழுதும் சரி, மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் கொடுக்கல. நமக்கு நன்மைதான் செய்தார்கள். புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலீகரம் பண்ண பார்த்தார்கள், ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள். அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியும். மத்தியில் இருக்கின்றவர்கள் நமக்கு காப்பாற்ற. நன்றி மறப்பது நன்று, நன்று அல்லது அன்றைய மறப்பது நன்று. பல ஆண்டுக்கு முன்னாவே, 26 ஆண்டுகளுக்கு முன்னே வள்ளுவன் ஐயன் வள்ளுவன் சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படி நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு கூட்டணி சேருவது அவ்வப்போது நெருக்கிற நிகழ்வு. தேர்தல் நேரத்திலே கட்சியில் வெற்றி பெற வேண்டும், எதிரிகளை வீழ்த்த வேண்டும், அதுக்கு தகுந்த அரசியல் வியூகம் ஏற்படும். அந்த அடிப்படையில் நம்ம கூட்டணி அமைக்கணும். இதே திமுக கூட்டணி வச்சதில்ல. 1999ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாங்கல்ல. 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சாங்க. அப்பெல்லாம் அவர்கள் பேசல. இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வைத்தவுடன் பயம் வந்துவிட்டது. நடைபெற்ற தேர்தலில் தோல்வியுற்றுவோம் என்று பயம் வந்துவிட்ட காரணத்தினாலே இன்றைக்கு ஏதோ பேசிக் கொண்டிருக்கின்றார். எதற்கும் கவலைப்படுவதில்லை. இன்று வரை மத்தியிலே ஆளுகிறார், நமக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கவில்லை. நாம் கேட்பதை கொடுத்தார்கள். இல்லை என்றால் 63,000 கோடிக்கு இன்றைக்கு மெட்ரோ ரயில் கட்டம் வருமா? எவ்வளவு திட்டம், கொஞ்சம் கொஞ்சம் திட்டம் இல்லை. நடந்தாய்வாடி காவிரி 11,500 கோடி இன்றைக்கு விடுவித்திருக்கிறார்கள். இன்றைக்கு மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறின காவிரி நீர் கடலிலே கலக்கின்ற வரை இது கரையில் இருக்கின்ற அசுத்த நீர் நதியிலே கலக்குவதை சுத்தப்படுத்தி அதற்காக 11,500 ரூபாய் நான் முதலமைச்சர் பாரத பிரதமரிடத்தில் கோரிக்கை வச்சா இன்னைக்கு நிறைவேற்றி அதற்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. பல திட்டங்கள், பல தேசிய நெடுஞ்சாலைகள் நாம எழுதி கொடுத்ததெல்லாம் போட்டாங்க. இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு அரசியல் கால்குலேஷன் காரணமாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரியும். அதே மாதிரி இந்த பத்திரிகை, எல்லா பத்திரிகைக்கும் திமுக அடிமையாகிவிட்டது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. ஒரு சில பத்திரிகை தவிர திமுக காரனை பத்தி ஏதாவது போடுறாங்களா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் ஜாலரா பயம். ஆனா வீட்டுல வந்து சாக்கடை ஊத்திடுவாங்களே நம்ம. அண்ணா திமுக காரன் நல்லவன், எதுவும் செய்யறது இல்லை, அதனால எப்படி வேணாலும் போட்டுக்கலான்னு போடுறாங்க. தினமலர் பத்திரிகை ஒரு காலத்துல மிக பிரமாண்டமா இருந்தது. ஆனா இன்றைய தினம் தலைகளாக மாறிவிட்டது. வேண்டும் என்ற திட்டமிட்டு ஆளுகிட்ட கட்சி இருக்கின்ற பொழுதும் நம்மளை வசைப்பாடினார்கள்.
எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுதும் நம்மை பற்றி விமர்சனம் செய்கிறார். எதிர்கட்சியில் விமர்சனம் செய்யறதுக்கு என்ன இருக்குது? எடப்பாடி பழனிசாமி இவரை அனுசரிக்கல. அவர் யார் உழைக்கிறாங்களோ அவரை தான் அனுசரிப்போம். வெட்டி பேச்சு பேசிட்டு இங்க இடம் இல்ல, உழைக்கிறவர்களுக்கு தான் இடம். அன்பு அம்மா தெளிவாக சொல்லிவிட்டு செல்லுகிறார். அற்புதமா சட்டமன்றத்தில் பேசுவாங்க. எனக்கு பின்னால் 100 ஆண்டு காலம் அதிமுக தொடரும். சில பேர் அதிமுக அடமான வைக்க பார்க்கிறார்கள். அதிலிருந்து அதிமுகவை காப்பாற்ற அத்தனை பேரும் நாம் துணிந்து நிற்க வேண்டும். நிற்பீங்களா? எப்பொழுதும் சொல்லுகிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எவர் ஒருவர் துரோகம் செஞ்சாலும் அவர் நடு ரோட்டிலே நிற்பார். விலாசம் இல்லாமல் போய்விடுவார். இயக்கம் உயிரோட்டம் உள்ள இயக்கம். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா இருவரும் சக்திகள் கொண்ட இயக்கம். இது இறைவனால் படைக்கப்பட்ட இயக்கம். இது ஏழைகளுக்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம், குடும்பத்துக்காக அல்ல. இந்த அரசாங்கம் யார் வேணாலும் அதிமுக கட்சியிலே உயர்ந்த இடத்துக்கு வர முடியும். நான் ஒரு கிளை செயலாளர் இருந்தேன். இன்றைக்கு உங்களுடைய ஆதரவோடு பொதுச் செயலாளர் திமுக வர முடியுமா? யாராவது பேச முடியுமா? திமுக திரு கருணாநிதி குடும்பத்தை தவிர்த்து யாராவது பேச முடியுமா? ஆட்சி அதிகாரம் அதிமுக சாதாரண ஏழைகள் கூட எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், அமைச்சர், முதலமைச்சர் ஆக முடியாது. அதிமுக தான் முடியும். இது ஜனநாயகம் உள்ள கட்சி. அதே உயிரோட்டம் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துரோகம் செய்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவன் மன்னிக்க மாட்டான் என்பதை மட்டும் நேரத்தில் குறிப்பிட்டு, இன்னொரு பத்திரிகை தினகரன் பத்திரிகை, அது பீட்டர் மாமான்னு ஒரு பக்கம் இருக்குது. பீட்டர் மாமா அதில் அதிமுக பற்றி போலின்னா வைத்து வெளிவந்துடும். அதிமுக பற்றி ஒரு செய்தி போடும். இங்கே இருக்கிற வட்ட செயலாளர் எப்படி, அந்த மாவட்ட செயலாளர் எப்படி, தினந்தோறும் எடுத்து புரட்டி பாருங்க. அது அதிமுக கட்சியை செய்தி வராத நாளே இல்லை. பரவாயில்ல, ஏதோ ஒரு வழியில் எங்களுக்கு விளம்பரப்படுத்துகிற, நன்றி. ஏதாவது வழியில் எங்களை விளம்பரப்படுத்திட்டு இருக்கிற. ஆக இப்படி பத்திரிகையுடைய தர்மம் இன்றைக்கு இல்லை என்பதுதான் யதார்த்த உண்மை. நீயாவது பத்திரிகையாளர்கள் நடுவோடு செயல்படுங்க. அப்புறம் ஊடகம் நாம் பேசுறது 4 நிமிஷம் தான் காட்டுவாங்க. ஆனால் ஒரு 4 பூரா காட்டுவாங்க, ஒன்றுமே இல்லாத செய்தி. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு 9 மணிக்கு புறப்பட்டா நைட்டு 10 மணி வரைக்கும் காட்டுவாங்க. ஊடக நண்பர்களே, நல்லதை செய்கிறத காட்டுங்க. நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய திட்டங்கள், நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய செய்திகள் மக்களை போய் சேரட்டும். யாரையும் குறை சொல்லி பேசவில்லை. ஆனால் இந்த ஊடக செய்தியாளர்களும் பத்திரிகையாளர் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு ஆதரவாக செயல்பட என்று நான் கேட்கல. ஆனால் உண்மை செய்தியை தாங்கள் வெளியிட வேண்டும் என்று அன்போடு கேட்டு, இன்னைக்கு மிக சிறப்பா எழுச்சியா வேற அண்ணாவுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் அவருக்கு துணை நின்ற அத்தனை பேருக்கும் நேரத்தில் நன்றியை தெரிவித்து, 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய சார்பாக நிறுத்தப்படுகிற வேட்பாளருக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற்று மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை நன்றி, வணக்கம்.